நெல்லை மாவட்டம் திசையன்விளை பேரூராட்சியில் தலைவர் பதவியை கைப்பற்றும் நோக்கில் திமுக பஞ்சாயத்து தலைவர் அதிமுக கவுன்சிலரிடம் பேரம் பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. 18 வார்டுகள் உள்ள திசையன்விளை பேரூராட்சியில் அதிமுக 9 இடங்களிலும், திமுக காங்கிரஸ் தலா 2 இடங்களிலும், பாஜக தேமுதிக தலா 1 இடத்தையும், சுயேட்சை 3 இடங்களையும் கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் அதிமுகவுடன் பாஜக சேர்ந்துள்ளதால் தலைவர் பதவியை கைப்பற்றுவதற்கு அதிமுகவுக்கு போதிய பெரும்பான்மை கிடைத்துள்ளது. இந்த நிலையில் நெல்லை மாவட்ட திமுக பஞ்சாயத்து தலைவர் VSR ஜெகதீஷ் 9வது வார்டு அதிமுக கவுன்சிலர் உமாதேவியிடம் பேரம் பேசும் ஆடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி மக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் ராஜா கிட்ட சொல்லிட்டேன், இப்படி ஒரு வாய்ப்பு ஒருத்தரும் கிடைக்காது. ஒரு குறைஞ்சு ஒரு 40-50 லட்சம் பணம் வந்துடுறேன். இதை விட வேற என்ன வாய்ப்பு வரும்? கட்சியிலையும் ராஜாவுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் வாங்கி தரேன். சரி, நீங்க போஸ்டிங் எல்லாமே வாங்கி தரேன் நீங்க இப்பன்னு சொல்றீங்க. நான் கேக்குறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்றீங்களா? பண்ண முடியும், பண்ண முடியாதுங்கிறத நாங்க எப்படி? பணத்துக்காக இன்னைக்கு நான் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், பணத்துக்காக நாங்க மாறுறோம் வேற. ஆனா நாங்க தெருவுக்குள்ள தலை காட்ட முடியாது. பணத்தை நாங்க பெருசா நினைக்கல. எல்லாரும் அந்த எப்படி சொல்ல கேவலப்படுறது நானும் சரி என் வீட்டுக்காரும் சரி அதை நாங்க விரும்ப மாட்டோம்.